இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை. அனைவரும் சமம் என்ற நீதியை நிலைநாட்டியவர் அம்பேத்கர் என புகழாரம். புதுச்சேரியில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். புதுச்சேரியில் பதற்றமான பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி நாம் தமிழர் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மோதல் ஏற்படும் சூழலால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அனைவரும் சமம் என்ற நீதியை நிலைநாட்ட வாழ்நாள் முழுவதும் போராடியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சட்டப்பேரவை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன் கூறுகையில், உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் புதுச்சேரி, தெலுங்கானா மற்றும் ஜார்க்கண்ட் மக்களின் சார்பாகவும் தமது சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக கூறினார். இந்த குரோதி வருட புத்தாண்டு எல்லா வளங்களையும் நலங்களையும் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு சேர்ப்பதாக அமைய வேண்டும் என்றும் இறைவன் நிச்சயமாக அதற்கு அருள் புரிவான் என்ற நம்பிக்கையோடு இதனை வரவேற்போம் என்றார். மேலும் அவர் கூறுகையில், புதிய வருடம்தான் ஒரு புதிய எழுச்சியை, புதிய தொடக்கத்தை தருகிறது என்றும் எத்தனை புத்தாண்டுகள் வந்தாலும் அது சமுதாயத்திற்கு ஒரு புத்துணர்வை தருவதாக அமைகிறது என குறிப்பிட்டார். நம்முடைய பாரத தேசத்தில்தான் பல புத்தாண்டுகளை கொண்டாடுகின்ற பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருப்பதாக அவர் கூறினார். ஆனால் அம்பேத்கர் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, அனைவரும் சமம் என்ற உயர் நீதியை நிலைநாட்டுவதற்காக வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடியவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை போன்ற ஒரு மகத்தான தலைவர் அரசியல் சாசனத்தையே இந்த தேசத்திற்காக உருவாக்கி தந்த போதும் எதிலும் அவர் தலைகணம் கொள்ளவில்லை எனவும், அதே நேரத்தில் தீண்டாமை என்ற கொடிய பாவத்திற்கு அவர் தலை வணங்கவும் விரும்பவில்லை என சுட்டிக்காட்டினார். அப்படி ஒரு மகத்தான தலைவரின் பிறப்பு நமக்கு ஒரு நல்லுணர்வை தருகிறது என்றும், பிறப்பால் எல்லோரும் சமம் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது என பேட்டியின் போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் உடனிருந்தார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகர் தரிசனம் செய்து சென்றனர். தமிழ் புத்தாண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது. உலக புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விடியற் காலை மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மணக்குள விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். எனக்கு வேண்டும் வரங்களே இசைப்பேன் கேளாய் கணபதே, கணக்கும் செல்வமும் 100 வயது இவையும் தரணி கடவாயே. தமிழ் புத்தாண்டு என்பதால் விடியற் காலை முதல் பொதுமக்கள் நீராடி புத்தாடை அணிந்து மணக்குள விநாயகரை வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர். புத்தாண்டு என்பதால் மணக்குள விநாயகர் தங்க கவசத்தில் காட்சியளித்தார். அனைவருக்கும் காலை வணக்கம். உலக புகழ்பெற்று சிறப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மணக்குள விநாயகருடைய தேவஸ்தானத்தினுடைய அதிகாரியாகிய நான் இன்று தமிழ் புத்தாண்டு பிறந்து எல்லோருக்கும் வாழ்விலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனான மணக்குள விநாயகருடைய அருளால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் நல்ல நோக்கத்திலும் அவர்கள் வாழ்வு சிறப்பாக அமைவதற்காகவும் இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர்கள், குருக்கள் மற்றும் ஆலய ஊழியர்களுடைய சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லோர் வாழ்வும் சிறப்பாக அமைய இந்த மணக்குள விநாயகருடைய தேவஸ்தானத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வகையிலே இன்று உற்சவராக இருக்கட்டும், மூலவராக இருக்கும் இரு கடவுளுக்கும் தங்க கவசத்தால் அணிவித்து அவர்களுக்கு அருள்பாலிக்கும் வகையிலே சிறப்பாக சிவாச்சாரியர்களும் குருக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் காலை 8 மணியிலிருந்து இரவு தொடர்ந்து 10 மணி வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்று இந்த ஆண்டு அவருடைய வாழ்வு
எல்லா வகையிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் வாழும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறி அவர்கள் வாழ் வளர வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட காலாப்பட்டு மற்றும் சேதராப்பட்டு பகுதிகளில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடத்த தேர்தல் துறை காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. மொத்தமுள்ள 967 ஓட்டுச்சாவடிகளில் 237 ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது. பதற்றமான ஓட்டுச்சாவடிகள் அமைந்துள்ள இடங்களில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட காலாப்பட்டு பகுதி மற்றும் சேதராப்பட்டு பகுதிகளில் அப்பகுதி காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் தமிழக சிறப்பு காவல் பிரிவு காவல்துறையினுடன் இணைந்து கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக இதுபோன்ற கொடி அணிவகுப்பு ஆங்காங்கே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க பிரச்சார வாகனத்தில் வந்து பிரச்சாரம் செய்த திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் கட்சி கொடிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சட்டப்பேரவை அருகே நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பிரச்சார வாகனத்தில் வந்த திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணியினர் இண்டி கூட்டணி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியினர் இங்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்துள்ளோம் என்றும் இங்கு வாக்கு சேகரிப்பது சரியில்லை என திராவிட முன்னேற்றக் கழகத்தினரிடம் முறையிட்டனர். இதனை சற்றும் பொருட்படுத்தாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தனர். இதனை கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கு இருந்து கலைய செய்து அனுப்பி வைத்தனர். இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட இந்த கடுமையான வாக்குவாதம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் 8 ஆண்டுகளாக வக்பு போர்டு அமைக்கப்படவில்லை என்றும் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு நன்மையும் புதுச்சேரி அரசு செய்யவில்லை என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். 8 ஆண்டு காலமாக வக்பு போர்டு அமைக்கப்படவில்லை என கூறியுள்ள அவர், கிறிஸ்துவ மக்களுக்கு சிறுகடன் வழங்கும் திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்யவிட்டதாகவும் கூறினார். அட்டவணையின மக்களுக்கு இந்த அரசு எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மீனவர்களின் நலன் காக்கப்படவில்லை என கூறியுள்ள அவர், மீனவர்களுக்கு உரிய 10% உள்ஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்றுத்தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சிகள் ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தரக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வருகின்றது. அகில இந்திய அளவில் இந்திய பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வக்போர்டுக்கு ஒரு வாரிய தலைவர் இன்று வரை இந்த புதுச்சேரியை ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசு பணி நியமனம் செய்யவில்லை. இது வேண்டும் என்று திட்டமிட்டு நம்முடைய சமுதாய மக்களுடைய நலனை பின்தங்கும் அளவிற்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்களை இந்த அரசு செய்து வருகின்றது. டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் சட்டப்பேரவை எதிரே பாரதி பூங்காவில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சட்டப்பேரவை எதிரே பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பிலும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுவை மாநில திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் மற்றும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுவை மாநில அமைப்பு செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கோர்க்காடு திருபுவனை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 15/4/2024 திங்கட்கிழமை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கோர்க்காடு மற்றும் திருபுவனை துணை மின் நிலையத்தில் 15/4/2024 திங்கட்கிழமை அன்று பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கோர்க்காடு, உருவையாறு, திருக்காஞ்சி, கீழ் அகரஹாரம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர், நல்லூர் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வசந்த நவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மீனாட்சி அம்மனுக்கு நடைபெற்ற நெய்க்குல தரிசன நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பங்குனி மாத அமாவாசை முடிந்து வரும் 9 நாட்கள் வசந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் வசந்த காலத்தில் வரும் இந்த நவராத்திரி மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நிலையில் புதுச்சேரியை அடுத்த பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு நாள்தோறும் மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று வருகிறது. இந்த வசந்த நவராத்திரியின் 5ஆம் நாளில் நெய்க்குல தரிசனம் நடைபெற்றது. அகண்ட பாத்திரத்தில் பொங்கல் வைத்து அதனை பரப்பி குலம் போல் செய்து அதில் நெய் ஊற்றி அம்மன் முகம் அதில் தெரியும்படி அமைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி இந்த நெய்க்குல தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் நெய் பிரசாதமும் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடற்கரையில் மணர் சிற்பம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி மணிகண்டனின் அறிவுறுத்தலின் பெயரில் தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. காரைக்காலில் தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடற்கரையில் மணல் சிற்பம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரையில் மணல் சிற்பம் வரைந்து தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை புரிந்தவர்கள் மணல் சிற்பத்தை கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தேர்தல் துறை கண்காணிப்பாளர் வித்யாதரன், ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்துள்ள சேத்தூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்துள்ள சேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் புதிதாக பிறந்திருக்கும் குரோதி தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பால்குடத்தினை விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆண்கள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடத்தினை தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலாவாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்காக பூத் ஸ்லிப் விநியோகம் 90% நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஓட்டுப்பதிவு நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி 90% நிறைவடைந்துள்ளதாகவும் விடுபட்டவர்களுக்கு பூத் ஸ்லிப் விரைந்து வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாக்கு எண்ணிக்கை மையங்களின் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டுள்ள
வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான இதர பொருட்களை அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் பாதுகாப்பாக கொண்டு செல்ல ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் உட்பட தேர்தல் துறை, காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் 2024 முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற சில சுவாரஸ்ய சம்பவங்களின் தொகுப்பை காணலாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எதிர்க்கட்சி எம்பிக்கா ஓட்டளிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நமச்சிவாயத்திற்கு ஓட்டளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணம் வந்துவிட்டதாக புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். மக்களின் ஓட்டு விற்பனைக்கு இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சிகளுக்கு உணர்த்த வேண்டும் என உப்பளத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அன்பழகன் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு என காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். காரைக்காலில் திருப்பட்டினம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைந்தால் வேலையில்லா பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் வைத்திலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை. அனைவரும் சமம் என்ற நீதியை நிலைநாட்டியவர் அம்பேத்கர் என புகழாரம். புதுச்சேரியில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். புதுச்சேரியில் பதற்றமான பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி நாம் தமிழர் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மோதல் ஏற்படும் சூழலால் பரபரப்பு. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.